ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்த மகா தயவுக்காக அவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏனென்றால் ஸ்தோத்திரம் பண்ணுதலே நல்லது, ஏற்றது, இன்பமானது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் மனித உறவுகளை கூட நாம் ஒருவர் ஒருவர் சந்திக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரைத்தானே மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை சேர்க்கத்தக்கதாக அப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வழுவாதபடி கொண்டு போக விரும்புகிறார். வழுகி போகிற வாழ்க்கைக்குள்ளாய் நாம் அழைக்கப்படவில்லை. வழுவாதபடி நம்மை காக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார், இணைத்திருக்கிறார், நம்மை இணைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் எப்படி இணைத்திருக்கிறார் என்றால், அவருடைய நாமம் மகிமைக்கென்று அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு பல விதங்களில் கர்த்தர் நமக்கு டிவைன் கனெக்ஷன்ஸ், புனித தொடர்புகளை கொடுக்கிற தேவன். இன்றைக்கும் என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோடு கூட எனக்கு ஒரு தொடர்பை கொடுத்திருக்கிறார். இந்த தொடர்பு தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற தொடர்புகள் தேவாதி தேவனுடைய நாமத்திற்கு இனிமையாகவும் அது அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதாகவும் இருக்கிறது. அன்றைக்கு மரியாளையும் எலிசபெத்தையும் சந்திக்க வைத்த கர்த்தர் அவர். மரியாள் எலிசபெத்தை சந்தித்த பொழுது அவர்களை வாழ்த்தினார்கள். வாழ்த்தின சத்தம் கேட்டவுடனே கர்ப்பத்தில் இருந்த பிள்ளை களிப்பினால் துள்ளினது. அப்படி சந்திப்புகள் களிப்பாய் மாறட்டும். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம், கர்த்தருக்குள் நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் களிப்பை கொண்டு வரட்டும், என்னுடைய வாழ்க்கையில் களிப்பை கொண்டு வரட்டும், களிகூறுதலை கொண்டு வரட்டும். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்து களிகூற கடவோம். ஹல்லேலூயா. இப்படித்தான் பாருங்க, யோவான் ஸ்நானகனும் கிறிஸ்துவும் ஒரே காலத்தில் வாழ்ந்தார்கள். நமக்கு நல்லா தெரியும். யோவான் ஸ்நானகன் பாதைகளை செவ்வை பண்ணும்படி வந்த தேவன் அல்லவா. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படணும், சகல மலைகளும் குன்றுகளும் தகர்க்கப்படணும், ஏன்னா வழி சமமாக்கப்படணும், கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாக்கப்படணும். எல்லா வழிகளும் சமமாக்கப்பட்டாதான் ராஜாதி ராஜா நடந்து வருகிற ராஜபாதையாய் அது இருக்க முடியும். அப்போ ராஜபாதையாக முதலாவது அந்த பாதைக்கு வழிவகுக்கும்படி வந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் 31ஆம் வசனத்தில், நானும் இவரை அறியாதிருந்தேன். எனக்கும் இவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலுக்கு இவர் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் அநேகருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும். அதுதான் அவர் சொல்றார். இப்படி அவர் பேசிக்கொண்டே வருகிறார். ஆவியானவர் புறாவை போல இறங்குவார். அப்போ அவர்தான் கிறிஸ்து என்று நாம் அடையாளம் கண்டு கொள்ளணும்னு சொல்லி அவர் பேசிட்டு தான் அப்படி பேசிக்கொண்டே வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வழியாக அப்படியே நடந்து போகிறார். உடனே பாருங்க 36ஆம் வசனத்தில், இதோ நடந்து போகிறதை அவர் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்ன உடனே சீஷர்கள்லாம் கேட்ட உடனே யாருக்கு பின்னாடி போயிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக சென்றார்கள். உடனே இயேசு பின்னாடி திரும்பி பார்த்து, அப்படி அப்பா நீங்கள் என்னப்பா தேடுறீங்க, இங்கே வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அவங்க சொல்கிறாங்க, ரபி நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க? ஆர்வம், ஆசை, அவரை குறித்து அறிந்து கொள்ள ஆர்வம். அப்படித்தான் நம்ம ஒவ்வொருவரும் அவரை குறித்து அறிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்களாய் இருக்கணும். என்னப்பா தேடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் எங்கப்பா தங்கி இருக்கிறீங்க? ரபின்னா போதகரேன்னு அர்த்தம். போதகரே நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். நீ வந்து பாருப்பா, நான் தங்கியிருக்கிற இடத்த பாரு, என் கூட கொஞ்சம் தங்கி பாரு, நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தரை புரிந்து கொள்கிற ஜனங்கள் ரொம்ப கம்மி. என்ன அறிவோடு கூட அவரை புரிந்து கொண்டு இருக்கிறோன்னா, உலகத்தின் காரியங்களை அவர் செய்ய வல்லவர் என்று தான் நம்ம புரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர்.
அவர் நம்மை சமாதானத்தோடு காக்க வல்லவர். அவர் எகிப்திலிருந்து ஜனங்களை கூட்டிக் கொண்டு வரும்பொழுது அவர் சொன்னார், உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு தான் அழைச்சிக்கிட்டு போவேன்னு சொன்னார். வழியில் உங்களுக்கு செங்கடல் வரும்னு சொன்னாரா? எரிகோ இருக்குன்னு சொன்னாரா? யோர்தான் கரை புரண்டு ஓடும் என்று சொன்னாரா? சொல்லவே இல்லையே. அவர் காண்பித்தது, உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஒரு ஏம் இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற கானான், அது நிச்சயம். அதை வந்து பாரு. நீ அதை உள்ள வந்து பார்த்தா தானே அதனுடைய அருமை புரியும். எங்கேயா தூரத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. பக்கத்தில் போய் பழகி பார்க்கும்போது தான் அருமையை புரிந்து கொள்ள முடியும். அப்படி தேவனோடு பழகி பார்க்கும்படி அவர் நம்மை அழைக்கிறார். வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், என்னோடு தங்கியிருங்கள். அவர் நம்மோடு தங்கி இருக்க விரும்புகிறவர். ஏன்னா இந்த சரீரத்தை தான் அவர் கூடாரம் என்று சொல்லி இருக்கிறார். இந்த இருதயத்தில் அவர் தங்கி இருக்கும்படி நம்மை அழைக்கிற தேவன். இருதயத்தில் அவருக்கு நம்ம இடம் கொடுத்தா அவர் தங்கி இருக்கிற இடம் அவருக்கு ஆலயம். நீங்களும் நானும் அவருடைய ஆலயம். நீங்களும் நானும் அவர் தங்கியிருக்கிற வீடு. நீங்களும் நானும் அவருடைய நகரம், சீயோன் நகரம். ஹல்லேலூயா. வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றார். இப்படி தான் பல நேரத்தில் அவரை நான் வந்து அறிந்து கொள்ள வேண்டியவளாக இருக்கிறேன். அவரை நான் வந்து அவரோடு தங்கி அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியவளாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படிக்கு எப்படி வந்து புரிந்து கொள்கிறோம்? எனக்கு வீடு வேணும், வீடு கட்டணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு இத்தனை வயசுக்குள்ளே கல்யாணம் நடக்கணும், நான் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். தர குறைவான ஒரு மதிப்போடு கூட கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்கிறோம். இதற்கு மாத்திரமா தேவன்? இதற்காகவா அத்தனை பெரிய காரியத்தை செய்தார்? சிலுவையிலே அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், உங்களுக்காகவும் எனக்காகவும் மொத்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினாரே. முழங்கால் படியிட்டு செபித்த பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்ததே. இந்த சாதாரணமான விண்ணப்பங்களுக்காகவா? இல்லை பிரியமான பிள்ளைகளே, அன்புக்குரிய தனமே, அவர் நம்மை அழைத்து கொண்டு போக விரும்புகிற இடம் நேர்த்தியான இடம். நேர்த்தியான இடங்களில் பங்கு கொடுக்கும்படிக்கு நம்மை அழைக்கிறார். அவரோடு கூட உன்னதத்தில் அமர பண்ணும்படிக்கு. அதுதான் மேன்மை. அந்த மேன்மையை தான் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியோடு கூட பேசி கொண்டு இருந்தார். அவளுக்கு நம்ம பேர் சொல்லுவோம் சமாரியா ஸ்திரீ. தனிப்பட்ட முறையில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நம்முடைய ராஜாதி ராஜா இயேசுவுக்கு நிகர் அவர் தான். தனியாய் ஒரு மனிதன் கிடைத்தாலும் நமக்கு சுவிசேஷம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு கூட்டம் மக்களுக்கும் நம்மளால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்தில் நடத்துகிறவர் தான் ஆண்டவர். தனியாக ஒரு ஸ்திரியோடு அமர்ந்து அவளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவள் யார் என்பதை அவளுக்கு காண்பிக்கிறார். அவள் எத்தனை புருஷனோடு வாழ்ந்திருக்கிறாள் என்பதை அவளுக்கு அவர் சொல்லுகிறார். அவள் வியந்து போகிறாள். இவர் யார்? மகா தீர்க்கதரிசியோ? இவர் எப்படிப்பட்டவரோ? அவளுக்குள்ள ஒரு வியப்பு. எப்படி நம்முடைய வாழ்க்கையை இப்படி புட்டு புட்டு வைக்கிறாரு, வெளிச்சத்தில் கொண்டு காமிக்கிறாரு, இருளில் இருக்கிறதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறாரு. அவர் தான் அவருடைய, அதுதாங்க அவருடைய பியூட்டினஸ். இருளில் இருக்கிற அத்தனையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறதே. அதைத்தான் வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர் அறைகோல் விட்டு அழைக்கிறார் ஆண்டவர். இந்த அன்பு சகோதரியும் அவரோடு கூட பேசிக்கொண்டு இருந்து அவரை பார்த்து கண்டுகொண்டார். அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. இவர் மேசியாதானோ அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே போகிறாங்க. குடத்தில் தண்ணி எடுக்க வந்தவங்க கடகடான்னு தண்ணியை தூக்கி வீட்டில் வச்சுட்டு கொண்டு போகிறாங்க. ஊருக்குள்ளே சொல்கிறாங்க, வந்து பாருங்கள். நீங்கள் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். அவர் கிறிஸ்துதானோ? நீங்களும் வாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் பேசுறது எனக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, சரியான ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இன்றைக்கும் பல பிரசங்கங்களை நம்ம கேட்கிறோம். சில பிரசங்கங்களை நம்மளால் உட்கார்ந்து கேட்க முடியலை. காரணம் என்னென்னா வெளிப்பாடற்ற பிரசங்கங்கள்.
நமக்கு அந்த வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்பாடாய் வருகிற பொழுது அதை கேட்கிறதற்கே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அப்படி ஐயோ ஆண்டவருடைய வார்த்தையை அள்ளி பருக வேண்டும் என்று சொல்லி எண்ணம். இப்படித்தான் நம்முடைய பிரசங்கங்கள் இருக்க வேண்டும். வெளிப்பாடாய் இருக்கணும், வெளிப்படையாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மகிமையை குறித்து வெளிப்படையாய் பேச கற்றுக்கொண்டோம் என்றால் இன்றைக்கும் அவருடைய சாயலை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். வந்து பாருங்கள் என்று சொன்னவர் எதை சொன்னார் என்றால் அவருடைய சாயலை நாம் பார்க்க வேண்டும். அந்த சகோதரியும் சொல்றாங்க, ஊருக்குள்ள எல்லாருக்கும் ஒரே ஒரு மனுஷிக்கு அவர் சுவிசேஷம் சொன்னார், ஒரு ஊர் உடனடியாக ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வந்து பாருங்க, அவர் கிறிஸ்துதானோ? ஆச்சரியமாய் சொன்னார். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் அவர்தான். அதை போலதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க ஒரு தூதன் இருக்கிறார். தூதன் 28ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை பாருங்க. ஸ்திரீகள்லாம் இயேசு கிறிஸ்துவை தேடி வராங்க. எதற்காக அப்படின்னா அவர் அந்த கல்லறையின் இடத்துல இருப்பார், அவருக்கு சுகந்த தூப வர்க்கமிடணும்னு சொல்லி வராங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னபடி செய்கிற தேவன். 5-6 வசனங்களை பாருங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்க வந்து பார்த்தா தானே தெரியும். அவரை வச்சிருக்கிற இடம் நேற்று தான் அடக்கம் பண்ணிட்டு போயிருக்கிறோம், ஒரு நாளைக்கு முன்பாக தான் அடக்கம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்தை நீ வந்து பாரு. தூதன் பேசுகிறார் ஸ்திரீகளோடு கூட. நீ வந்து பார்த்தா தானே தெரியும் அது திறக்கப்பட்ட கல்லறையா இல்லை மூடிய கல்லறையா, அவர் உயிர்த்தெழுந்து விட்டாரா, அந்த சரீரம் அங்கே இருக்கிறதா பாருங்க. சொன்னபடி உயிர்த்தெழுந்தவர், சொன்னதை செய்கிற தேவன். அவர் என்ன சொன்னாரோ சொன்னபடியே அவர் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நானே வாசல் என்று சொன்னார் இல்லையா? அந்த வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவனுக்கு மேய்ச்சல் இருக்கு. உள்ள மட்டும் இல்ல, வெளியேயும் மேய்ச்சல். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவனுக்கு எல்லா இடத்துல நான் மேய்ச்சலை வச்சிருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அவரைத்தான் வந்து பாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார் தூதனானவர். ஸ்திரீகள் வந்து பார்த்தார்கள். அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஆச்சரியம். உடனே உங்களுக்கு சீக்கிரமா வேக வேகமாக புறப்பட்டு போயிட்டாங்க. யார்கிட்ட போய் சொல்லணும்? பொதுவாக ஸ்திரீகள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் உடனடியாக பரம்ப பண்ணுகிற கர்த்தர், நன்மையை பரம்ப பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எந்த ஒரு செய்தியை எப்படி சொல்லணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட தேவன் அவர். உடனடியாக போய் சீஷட்டா, அது பெரிய சந்தோஷமான செய்தி இல்லையா? ஒரு மனுஷன் உயிரோட எழும்பிட்டாருங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தின் நற்செய்தி. இன்றைக்கும் மரணம் அடைந்த அநேகரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை உள்ளவராய் கிறிஸ்து நம்மிடத்தில் உட்பிரவேசித்திருக்கிறார். மரண திரைகள் கிழிக்கப்படுகிறது. மரண வியாதியோடு கூட போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த வியாதியின் கிரியைகளை அழிக்கிறவராய் நம் மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தவர், சொல்லுகிறதை செய்கிறவர், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற தேவனாய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். வந்து பாருங்கள், அவரை நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா அவர் நிறைய காரியத்தை நம்மளை பார்க்கும்படி சொன்னார். எதெல்லாம் அவர் பார்க்கும்படி சொன்னார் அப்படி பார்க்கலாமா? அவர் சிருஷ்டித்த ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கும்படி சொன்னார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். நல்லா தெரியும் நமக்கு அந்த வசனம்லாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன வசனம். காட்டு புஷ்பங்களை 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை நல்லா பார்ப்போமா நம்ம? அது பாட்டுக்கு அது ஓடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு,
நீ அதை நல்லா உட்கார்ந்து கவனிச்சு பாரு. அது என்ன பண்ணுது? அதுக்கு வருமானத்தை தேடுறதுக்கு ஏதாவது வழிகளை திறந்திருக்குதா? இல்லையே, ஒன்றுமே இல்லை. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. எவ்வளோ நல்ல தேவன்! அத மாதிரி உன்னையும் நான் நடத்துகிற தேவன், உன்னையும் நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சியை நீ கவனித்து பாரு, காட்டு புஷ்பங்களை நீ கவனிச்சு பாரு. மத்தேயு 6:26 சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு, காட்டு புஷ்பத்தை நீ கவனிச்சு பாரு. 28ஆம் வசனத்தில் சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை அது எப்படி வளர்கிறதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நீதிமான் பனையை போல செழிப்பான் அப்படின்னு சொன்னார. பனைக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறதற்கு அங்கே ஏதாவது நியமிக்கப்பட்டிருந்ததா? நம்ம ஊரில் விவசாயம் பண்ணினா அதற்கு ஏற்ற காரியங்களை நம்ம மோட்டர் பம்ப் செட் எல்லாம் வச்சு பாய்ப்போம். ஆனால் அந்த பனை மரம், நீதிமான் பனையை போல செழிப்பான். அவர் சொன்னார்னா சொன்னது தான், செழிக்க பண்ணுகிறவர். அவர் அதில் ஒவ்வொன்றையாக பார்க்க சொல்லுகிறார் பாருங்க. ஏன் பார்க்க சொன்னார்? இந்த வசனத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு சகோதரி சொன்ன சாட்சி ஞாபகத்துக்கு வருகிறது. அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க, ஒரு கடை வச்சுருந்தாங்க. அந்த கடையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு அவங்க ஜெபம் பண்ணாங்க. எப்படியாவது அவங்களுக்கு கடை வச்சு வியாபாரம் பண்ணி முன்னேறிடணும்னு ஒரு ஆசை. அதனால் அவங்க ஜெபிக்க உட்காந்தாங்க. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு வசனத்தை காமிச்சார் பாருங்க. அவர் என்ன வசனம் சொன்னாராம்? இதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தான் காட்டு புல்லுக்கு 30ஆம் வசனம். அவங்க எதுக்காக ஜெபிக்கிறாங்க? அவங்க கடை ஆசீர்வாதமாக இருக்கணும், எப்படியாவது கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் அவர் உடுத்து வைக்கிறாருங்க. யார? என்னை உடுத்து வைக்கிறவர் அவர் தான். உங்களுக்கு முன்னாடி நான் சாட்சி சொல்ல முடியும். அதே போல் அந்த சகோதரிக்கு கர்த்தர் சொன்னார், காட்டு புல்லை நீ பாரு, நீ போய் எதை பாரு, காட்டு புல் எவ்வளோ பச்சை பசேல், நீ அப்படி அழகாக இருக்குது, அதுக்கு நான் உடுத்து வைக்கிறேனே, ஒன்று நான் உடுத்து வைக்க மாட்டேனா? அவங்க எதுக்கு ஜெபிக்கிறாங்க? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த சகோதரிக்கு கர்த்தர் தன்னுடைய ஊழிய அழைப்பை கொடுத்திருந்தார். அழைப்பு பெற்ற மகளாய் அந்த வியாபாரம் அப்படியே மூடப்பட்டது. அதன் பின்பு அவர்கள் கர்த்தருக்காக எழும்பினார்கள். இன்றைக்கு கர்த்தருக்காக அவர்கள் பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை உடுத்து வைக்கிறார். அவருடைய சாட்சியை கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அவர்களை போஷிக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அவர்களை உடுத்து வைக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வீட்டு காரியங்களை, ஏன்னா அவர்களை புருஷனால் அவர்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை, அவர்கள் பிள்ளையால் ஒரு வருமானமும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவரை போஷிக்கிறார். வந்து பாருங்கள், தேவனிடத்தில் வந்து பாருங்கள். அவர் போஷிக்கிறவர், அவர் உடுத்து வைக்கிறவர். உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் இருக்க இருப்பிடமும் தவறாமல் கொடுக்கிற கர்த்தர். அதனால் இதை குறித்த குறைந்த அறிவுள்ளவர்களாய் நாம் அவரை தேடாதபடி, நம்முடைய சாயல் எப்படிப்பட்டது, நம்முடைய சாயலை பாரு அப்படிம்பாரு. கண்ணாடியில் வந்து உன் சாயலை பாருன்னு சொல்லுகிற தேவன் அவர். அவர் ஒவ்வொன்று காரியத்தையும் பாருங்கள். அவர் யாக்கோபு எழுதின நிருபத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்துடலாம் பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதை கொஞ்சம் பாருங்க, நல்லா தெரிந்த வசனம். கப்பல்களையும் பாருங்கள். கப்பல் மனுஷன் உருவாக்கினது. நீ எதை பார்க்கணும்? இப்போ ஒன்னையா பார்க்குற கப்பலில் பாரு, அவைகள் எப்படி அது செயல்படுகிறது. கடும் காற்று, ஆனால் அதை நடத்துகிறவன் ஒரு சின்ன சுக்கான தான் வச்சுருக்கிறான். அதை மாதிரி தான் உன் நாக்கு இருக்குது. உன் நாக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி உன் வாழ்க்கை. அதனால தான் கப்பலை பாரு அப்படின்றாரு. அடுத்து சொல்கிறாரு, அதிலே சொல்கிறார், குதிரைகளை பாருங்கள். 3ஆம் வசனத்தில் பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு ஒரு சின்ன கடிவாளம். ஒவ்வொன்றையா பாரு, அதை பாரு, இதை பாரு, இதை பாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்லுகிறாரு, அதே யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்றுப்பார். 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறாருன்னா, திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷன். முதல்ல நீ ஒன்ன கண்ணாடியில் பாரு.
உன் முகமே உனக்கு தெரியலையே. உனக்கு ஒரு சுயாதீன பிரமாணம் இருக்கிறது, உனக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தின்படி கிறிஸ்துவின் வழியில நீ நடக்கிறவள். சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறத மறக்கிறவனா இருக்க மாட்டான். அப்போது வசனம் மறந்து போச்சுன்னா நம்ம நிறைய வசனத்தின்படி நடக்கலை, அதில் நிலைத்திருக்கலை. நிறைய பேர் சொல்லுவாங்க மறந்துடுதுங்க. நம்ம வசனத்தை கேட்டு அதில் நிலைச்சிருக்கணுங்கிற அந்த உத்வேகத்தோடு வசனத்தை வாசித்து கவனித்து அதன்படி நடந்தால் நமக்கு மறக்காது. அதுக்குள்ளே என்ன இருக்குது? சுயாதீன பிரமாணம். அதுக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்கிறது, ஒரு கட்டளை இருக்கிறது. உனக்கு சுயாதீனம் என்றால் என்ன? இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம். கிறிஸ்துவுக்குள்ளாய் நீ சுதந்திரவாளி. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சுதந்திரவாளி. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு, அவருடைய சாயல். அப்போ நான் கண்ணாடியில் எதை பார்க்கணும்னா, என்ன பார்க்கும்போது கிறிஸ்துவின் சாயலை பார்க்கணும். வந்து பாருங்கள்னு சொன்னார். ஒவ்வொன்றையா பார்த்து பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ என்னிலே உன்னை பார். அவருடைய சாயலை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய சாயலை நாம் பிரதிபலிக்கிறோமா? இப்போ கண்ணாடியில் அவருடைய சாயலாய் மாறி இருக்கிறோமா? ஒரு அருமையான சகோதரன் உண்டு, நல்ல ஜெபிக்கிற ஒரு அன்பு பிள்ளை, சின்ன பிள்ளை மாதிரி கர்த்தரை நேசிக்கிற ஒரு தம்பி. அவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நிமிஷம் கூட இடைவிடாது கர்த்தருக்கென்று ஓடுகிற ஒரு பிள்ளை. வீணான ஒரு ஃபோன் கால் கூட அவர் எடுக்க மாட்டார். ஏன்னா சண்டே முழுவதும் அவர் கர்த்தருக்குள்ளாய் அவர் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு பிள்ளை. அவர் ஜெபிச்சு முடிச்சுட்டு எப்படி பார்ப்பாராம்? அவர் கண்ணாடியில் போய் ஒரு முகத்தை பார்ப்பாராம். அப்படி பிரகாசமாக இருக்குதா, தேவ பிரசன்னத்தோடு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாராம். சின்ன பிள்ளையை போல. இப்படி தான் கர்த்தர் நம்மை விரும்புகிறார். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய பிள்ளையாக இருக்கோங்க, அவருடைய சுதந்திரவாளியாக இருக்கோம். எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் எல்லாம் தகுதி கிடையாது. ஆனால் அவர் நமக்குள்ளே இருந்து இதுதான் தகுதி, இதை நீ செய்யின்னு சொல்லி அழகான ஒரு டிசிப்ளினில் நம்மளை நடத்துவார். ஒரு டிசிப்ளின்டு லைஃபுக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வருவார். அது நமக்கு கஷ்டமாகவே இருக்காது. நீங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகள். சுயாதீனம் உள்ளவனா கண்டபடி செய்கிறதல்ல, கண்டபடி ஓடுகிற ஒரு காட்டுக்கழுதை அல்ல. எப்படி இருக்கணும்? தேவனுக்கு அடிமை, மனப்பூர்வமான கீழ்ப்படிதல். அடிமை என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயிருங்கள். அதை மட்டும் நீங்கள் என்ன வந்து பாருங்க, என்கிட்ட வந்து பாருங்க, சுற்றி நான் சிருஷ்டித்த ஒவ்வொன்றையும் பாருங்க, நீங்கள் உங்களையே பாருங்க, என்னை எந்த சாயலுக்கு நீங்கள் ஒப்பிடுறீங்கன்னு கர்த்தர் கேட்கிறாரு. நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் துர்க்குணத்தை வெளிப்படுத்தும்படியா இல்லை, அவருக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கும்படித்தான். மனப்பூர்வமான கீழ்ப்படுதலில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். அது அடிமைத்தனம் இல்லை பிரியமான பிள்ளைகளே. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம்மை ஊற்ற விரும்புகிறார். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. உம்மை வந்து பார்க்கத்தக்கதாக, நீ சிருஷ்டித்த ஒவ்வொன்றையும் சுற்றி பார்க்கத்தக்கதாக, எங்களை நாங்களே பார்க்கத்தக்கதாக கர்த்தர் எங்கள் மேலே கிருபை ஊற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய இனிய சிநேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நசரீனாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.